வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஜுகேட்டட் இந்தியன் யூடியூப் சேனல் அண்ட் ஏகேஎம் அகாடமி வீடியோ கிளாஸஸ். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் மெத்தடாலஜி ப்ளஸ் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் தமிழ் தகுதி தேர்வு இந்த மூன்றுக்குமான டெஸ்ட் சீரிஸ் நம்ம அகாடமியில் ஆரம்பிக்கிறோம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான ஷெடியூல் தான், ஃபர்ஸ்ட் வீக்கான ஷெடியூல் வந்து லைக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீக்குக்கும் ஷெடியூல் தனித்தனியாக அனௌன்ஸ் பண்ணுறோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எஜுகேஷன் மெத்தடாலஜியில் இருக்கக்கூடிய யூனிட் 1 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன்ற யூனிட்டும், ஜென்ரல் நாலேஜில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு யூனிட்டையும் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஷெடியூல் தான் இது. ஸோ டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 9952770844 எஜுகேட்டட் இந்தியன் அப்படின்னு வருங்க கூகுள் பேல. எஜுகேட்டட் இந்தியன் ஓகேங்களா. ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் 500 rupees ஜிபே பண்ணிவிட்டு அதே நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிங்க அப்படின்னா, ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கொடுத்துருவோம். லைக் அல்லது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 8838-107-804 ஆர் 9600111339 அப்படின்ற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டுக்கு கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். அண்ட் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த ஷெடியூலுடைய லைக் பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். அண்ட் ஷெடியூலை பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா, என்டையர் இந்த ஒரு லைக் 1 வீக்குக்கு 500 ரூபாய் அப்படிலாம் கிடையாதுங்க. மொத்தமாக எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஓகேங்களா, அதுக்கான டெஸ்ட் ஷெடியூல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 500 rupees. அதனால் ஆசிரியர்கள் பயப்பட வேணாம் ஓகேங்களா. இல்லை சார், நான் வந்து ஒரு வாரத்துக்கு 500 ரூபா தான் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா வெள்ளன் கூட நான் வாங்கிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ பாருங்கள், அப்போ சில பேர் இன்னும் சண்டை போடுவீங்க, சார் நோட்ஸ் வாங்கியிருக்கேன் நீங்கள் 500 ரூபா கேட்குறீங்க, ஃப்ரீயாக கொடுங்க சார் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் ஓகேங்களா. நான் கொடுப்பேன், ஆனால் இங்கே டீம் எல்லோரும் ஃப்ரீயாக வேலை பார்ப்பாங்களா ஓகேங்களா. அவங்களுக்கும் குடும்பம் குட்டி எல்லோரும் இருக்காங்கல்ல, வி ஹேவ் டு ஃபீட் தெம் ஆல்சோண்ணே. ஸோ அதனால தாங்க ஓகேங்களா. டெஸ்ட் ஷெடியூல் வீக் 1 பாருங்கள். ஃபர்ஸ்ட் டே நாளையிலேருந்து ஆரம்பிக்கப்படுது. வெட்னஸ்டே August 6, 2025 வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மெத்தடாலஜியில் என்னென்ன டாபிக் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷனில் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் நம்மளுடைய புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியலில் 1, 2, 3 and 4 4 டாபிக்ங்க. இந்த 4 டாபிக் நீங்கள் ரிவிஷன் பண்ணால் போதும். அண்ட் ஜென்ரல் நாலேஜில் யூனிட் 1 இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அண்ட் வேதிக் பீரியட் ஓகேங்களா. இது ரெண்டு பற்றி தான். லைக் இது மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூடியூப்பில் கவர் பண்ணியிருப்போம், லைக் கிளாஸஸில் கவர் பண்ணியிருப்பேன். லைக் இது ரெண்டுமே வந்து அடுத்த வீடியோஸில் நம்ம கவர் பண்ணிவிடுவோம். அண்ட் கவர் பண்ணாமல் நடத்தாமல் எந்த டெஸ்ட்டும் வைக்க மாட்டேன் ஓகேங்களா. அது வந்து இட்ஸ் லைக் இட்ஸ் மை பிரின்சிபல். சும்மா நடத்தாமல் நம்ம வந்து கிளாஸ் பண்ணக்கூடாது, டெஸ்ட் வைக்கக்கூடாது. அடுத்து யூனிட் 2 பாருங்கள். செகண்ட் டே தேர்ஸ்டே பாருங்கள். August 7 எஜுகேஷன் மெத்தடாலஜியில் செகண்டரி அண்ட் ஹையர் எஜுகேஷன், SSA சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், சமக்ர சிக்ஷா அபியான், RUSA ஓகேங்களா. அடுத்து யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன், இது டாபிக்ஸ். ஜென்ரல் நாலேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புத்திசம் அண்ட் ஜெயினிசம், மௌரியன் எம்பையர். ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் லைக் பெரும்பாலான நேரங்களை உங்களுடைய சப்ஜெக்டில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு குறைந்தபட்சம் 2 மணி நேரம் அல்லது 2.5 மணி நேரம் மட்டும் நீங்கள் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணால் போதும். 2 மணி நேரம் எஜுகேஷன் மெத்தடாலஜி, ஒரு அரை மணி நேரம் லைக் ஜென்ரல் நாலேஜுக்கு ஸ்பெண்ட் பண்ணாவே போதும். மெட்டீரியல் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கூடிய நம்பர் அகாடமி நம்பர் கால் பண்ணி மெட்டீரியல் வாங்கிக்கோங்க. மெட்டீரியல் இருக்கக்கூடிய மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது ஓகேங்களா. ஐ அஷ்யூர் யூ பீப்புள், டு நாட் லைக் இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்கிறோம் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, மெட்டீரியல்லேருந்தே வந்துருமா 100% கேரண்டியா அப்படின்னா, லைக் மெட்டீரியலில் இருந்து கொஸ்டின் எடுப்பாங்கன்னு நான் சொல்லுங்க. டாபிக் வைஸாக தான் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். அதில் இருக்கக்கூடிய அறிவை வைத்து நம்ம கெஸ் பண்ண தெரியணும், அதுதான் நமக்கு தேவை. நம்ம வந்து இந்த குறிப்பிட்ட 68 நாட்களில் நம்ம எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறோன்றது தான் இங்கே கேமே தவிர, நம்ம வந்து ஒரு PhD பண்ணணும் எஜுகேஷன் மெத்தடாலஜியில் அப்படின்றது கிடையாது. அதோட நம்மளுடைய நோக்கம் கிடையாது. அங்கே கேட்கக்கூடிய 40 கேள்விகளில் நான் எப்படி திறம்பட நான் பெற்ற அறிவை வைத்து நம்ம எப்படி கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்றதா இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது யூனிட் 2 தேர்ட் டேங்க. செகண்ட் டே தேர்ட் டே பாருங்கள். ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா லைக் RD Act 2009 ஃபார்மல் நான் ஃபார்மல் இன்ஃபார்மல் எஜுகேஷன், என்ரோல்மெண்ட், ஸ்டாக்னேஷன், ட்ராப் அவுட்ஸ், இந்த டாபிக்ஸ்லாம் அதில் இருக்கும். ஜென்ரல் நாலேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, குப்தாஸ் அண்ட் டெல்லி சுல்தானேட், இது ரெண்டும் இருக்கும். டே 4 சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா லைக் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம், ஓப்பன் ஸ்கூலிங், டீலிங்கிங் டிகிரிஸ் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பிரெயின் ட்ரெயின். இது வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம
டி சீரிஸை வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதிலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருந்துருக்கும். அண்ட் கொஸ்டின்ஸ் வந்து டி சீரிஸை விட நல்லா ஸ்டாண்டர்டாக செட் பண்ணுவோங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஓகேங்களா. டி சீரிஸ் எடுக்க கூட சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஓகே இது நம்ம கேட்போம், அப்போ தான் அவங்களுக்கு தெரியாத ஆசிரியர்கள் கூட தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் செட் பண்ணுவேன். ஆனால் லைக் டெஸ்ட் சீரிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் படிச்சுட்டு வந்தால் மட்டும் தான் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஒகேஷனலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஜென்ரல் நாலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் விஜயநகரம், முகல்ஸ் அண்ட் மராத்தாஸ். அண்ட் டே 5ல சண்டே எஜுகேஷன் ஆஃப் சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ஸ், ட்ரைபல், ஷெட்யூல்ட் அண்ட் மார்ஜினலைஸ்ட், ஸ்பெஷல் அண்ட் டைவர்ஸ் நீட்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ், இன்க்ளூசிவ் எஜுகேஷன், யூனிவர்சல் டிசைன் ஆஃப் லேர்னிங். இது எல்லாமே ஒரே டாபிக் ஓகேங்களா. கொஞ்சம் பார்க்குறது பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் பெருசெல்லாம் கிடையாது. கொஞ்சம் உட்காந்து பண்ணால் ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா. சொன்ன பாயிண்ட் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும், அதனால தான் இது மொத்தமாக கொடுத்துருக்கோம். அண்ட் ஜென்ரல் நாலேஜில் பார்த்திங்க அப்படின்னா அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ், இயர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் ஓகேங்களா. ஸோ இதோட நம்ம கவர் பண்ணுறோம். மண்டே சார் சண்டே கூட லீவ் இல்லையா அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க, சூரியனுக்கு ஏது ஓய்வு, அதனால் நமக்கு வந்து எக்ஸாம் முடியிருக்கேன் இல்லை ஓய்வு. அடுத்து மண்டே எஜுகேஷன் மெத்தடாலஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரியர்ஸ் இன் எஜுகேஷன், சேலஞ்சஸ் இன் அஃபோர்டபிலிட்டி அண்ட் அக்சசபிலிட்டி, கமிஷன்ஸ் அண்ட் கமிட்டிஸ் ஓகேங்களா. ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், இது எல்லாமே மெட்டீரியலில் கவர் பண்ணியிருப்போம். லைக் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸில் சோஷியலிசம், செகுலரிசம், டெமோக்ரஸிக், சோவரின் அண்ட் இக்வலிட்டேரியன் ஸ்டேட்னா என்னன்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பாலிசி ரிலேட்டட் டு எஜுகேஷன் ஓகேங்களா. அடுத்து ஜென்ரல் நாலேஜில் வந்து யூனிட் 1ல் வந்து இங்கிலீஷ் எஜுகேஷன் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட், வெஸ்டர்னைசேஷன் அண்ட் மாடர்னைசேஷன், பர்த் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இது எல்லாமே ஜென்ரல் நாலேஜில் வந்துடும் ஓகேங்களா. அப்போது நம்ம வந்து இது எல்லாமே 6ஆம் தேதியோட முடியுது. 7ஆம் தேதி என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே நம்ம அடுத்த யூனிட்டுக்கு போகாமல் லைக் அடுத்த டியூஸ்டேல ரிவிஷன் டேங்க, ரிவிஷன் டெஸ்ட் ஆக்சுவலாக ஓகேங்களா. ஃபஸ்ட்டு யூனிட் ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணுறோமா, அது ஃபுல்லாக படிக்கிறோம். அண்டு ஜென்ரல் நாலேஜ் இது ஃபுல்லாக படிக்கிறோம். இப்போது கேள்விகளுக்கான இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, இதை ரிவிஷன் பண்ண போகிறோம். படிச்சுட்டு தான் நம்ம அடுத்த வெனஸ்டேலேருந்து செகண்ட் வீக் ஆரம்பிக்க போது, செகண்ட் வீக்கில் நம்ம செகண்ட் யூனிட்லேருந்து ஆரம்பிப்போம் ஓகேங்களா. அப்போது தமிழும் வந்து லைட்டாக அப்படி ஜாயின் பண்ணிப்பாங்க. தமிழ் வந்து இப்போ நீங்கள் இப்போ தான் மெட்டீரியல் டிஸ்பேச் ஆகிட்டு இருக்கிறதுனால நான் வந்து 1 வீக் டைம் கொடுக்குறேன், நீங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. அதுவுமே நம்ம யூனிட் வைஸாக நம்ம கவர் பண்ணுவோம் ஒவ்வொரு யூனிட்டாக. இப்போ கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டும் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ரொம்ப டைம் வேணாம், ஏன்னா நமக்கு இருக்கக்கூடியது ரொம்ப குறிப்பிட்ட நாட்கள் தான். ரொம்ப அதிகமாக நம்ம படிக்கணும் லைக் இன்டெப்த்தாக போய் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ரொம்ப மேலோட்டமாக படிக்கணுன்றது அவசியம் இல்லை, ஒரு மாடரேட்டாக நம்ம பண்ணணும். அதே போல் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 100 கேள்விகள் நான் கொடுக்குறேன்னு வைங்களேன், அந்த 100 கேள்விகள் அட்டன் பண்ணுறது உங்களுக்கு 1 மணி நேரம் தேவைப்படும். அப்போ நீங்கள் படிப்பீங்களா, அந்த 1 மணி நேரம் அந்த ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா, இல்லை அதுக்கான ரிவிஷனை பார்ப்பீங்களா, ஐ மீன் ஆன்சர் கீஸை வந்து நீங்கள் வச்சு செக் பண்ணுவீங்களா, அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸை வந்து பார்க்குறது இட் டேக்ஸ் அரௌண்ட் டைம். லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் I don't want you to spend most on the time on these subjects ஓகேங்களா. ஸோ இட் ஹேஸ் டு பி இன் அ பேலன்ஸ்டு வே. அப்போது என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எஜுகேஷன் மெத்தடாலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் மெத்தடாலஜி 30 கொஸ்டின்ஸுங்க, 30 கேள்விகள். அண்ட் ஜிகே 10 கேள்விகள், 10 கொஸ்டின்ஸ். மொத்தம் 40 கேள்விகள், ஒரு டெஸ்ட்டுக்கு 40 கேள்விகள் இருக்கும் ஓகேங்களா. இதுக்கு நீங்கள் எடுத்துக்கக்கூடிய டைம் பார்த்தீங்க அப்படின்னா 30 மினிட்ஸ், அவ்வளோதான், அரை மணி நேரம் ஓகேங்களா. ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி அனுப்புவோம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து கால் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரியும். அண்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு மெசேஜ் பண்ணிவிடுவோம். லைக் உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வில் பி. அண்ட் லாஸ்ட்டு அந்த ரிவிஷன் டே பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ரிவிஷன் டே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் எக்ஸஸாக வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் எஜுகேஷன் மெத்தடாலஜிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட்டில் மட்டும் எஜுகேஷன் மெத்தடாலஜி 50 கேள்விகள், ஜிகே வந்து 25 கேள்விகள், மொத்தம் 75 கேள்விகள் ஓகேங்களா. ஸோ இந்த ஷெடியூலை நம்ம ஃபாலோ பண்ணாலே கட்டாயமாக நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா. எஜுகேஷன் மெத்தடாலஜியில் நீங்கள் தூக்குனீங்கனாலே கண்டிப்பாக வேலை. லைக் ஐ எம் டெலிங் யூ பீப்புள், ஃபஸ்ட் மந்த் சேலரியே வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி மோர் தென் 52,000 ஓகேங்களா. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு எப்பாவது நம்ம சோர்ந்து நம்மளால் கிவ் அப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ ரிமெம்பர் தட் யூ ஆர் நாட் ஒன்லி என்டரிங் இன்டு அ ஸ்டேபிள் எக்கனாமி பட் ஆல்சோ யுவர் ஸ்டேட்டஸ் வில் பி ஹை இன் தி சொசைட்டி. தேங்க்யூ பீப்புள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.